மேடம் வந்து டாங்கிங் தான் போவாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி இஸ்ரா பார்ட்டி எங்கேயாவது சொல்லுவாங்க. இந்த ஏரியா பேர ரிமான்லேருந்து லாஸ்ட்டு எண்டுக்கு வரணும். கமஸ்தா சார் கம்சா கம்சா இது பார்த்தீங்கன்னா ரூபாசா அரபேன் எல்லாம் ரூபாசானா ஏரியா சிக்குத்துறையில். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி ஓட்டுறா பாருங்க, குட்டி பையன் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்போது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் டியூட்டி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12:30க்கெலாம் மேலே சொல்லிட்டாங்க நான் டியூட்டி போகிறேன், நீ ரெடி ஆகிக்கோன்னு. ஸோ சமைச்சிக்கிட்டு இருந்தேன். சமைக்கன்னா இது சோறு மட்டும் தான் போய்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கறி வச்சுட்டான். சோறு பொங்கலாட்டியும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாமே இஸ்திராக்கு வரனால திங்ஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டு வண்டியை ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிட்டு அப்புறம் அவசரமாக அப்படியே கிளம்பி நேரம் இஸ்திராக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போய் நீ சாப்பிட்டு ஒரு 6:30க்கு வான்னு தான் சொன்னாங்க. மணி இப்போவே 4 மணி ஆச்சு. போகுறதுக்கு 1 மணி நேரம். அதுவும் இங்கேருந்து வீட்டுக்கு போனால் ரோட்டில் டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ அதனால் சரி வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இஸ்ராக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு ஒரு நாள் ரெண்டு பார்த்தீங்கன்னா 2000 ரியால் நினைக்கிறேன். உள்ள ஸ்விம்மிங் பூலு ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே போய் சாமான் இறக்கி வைக்கல பார்த்தேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே இஸ்திரா தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வாங்கி தந்துட்டாங்க எப்போதும் போல். இன்றைக்கும் டான்கினில் ஒரு காஃபி. ஸோ சுட இருந்துச்சு. இப்போ சுடுதான் ஆறுச்சான்னு தெரில, பார்த்தா தெரியும். இந்த காஃபி தான் வாங்கி தந்தாங்க டாங்கிங்கில். எப்போதுமே மேடம் வந்து டாங்கிங் தான் போவாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி இஸ்ரா பார்ட்டி எங்கேயா வரையில. ஸோ வண்டியில் வரையில் ஆடி பார்த்தீங்கன்னா பாதி கொட்டிடுச்சு காஃபி. இப்போது அந்த காஃபியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணணும். அப்புறம் நான் சாப்பிடல, நீ வேணால் போய் சாப்பிட்டு வான்னு சொன்னாங்க வீட்டில். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாண்ட்விட்சு அப்படி எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இஸ்ரா தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டகம், அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தானிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாடுவாங்க. சரி நம்ம அப்படியே போயிட்டு அவங்க கூட ஒரு மேட்சை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வண்டியிலே வெயிட் பண்ண வேண்டியதான் சொல்லி இருக்கேன். அங்கே போயிட்டு வர வண்டியில் பெட்ரோலும் இல்லை. மேடம் காரை தந்து பெட்ரோல் போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கேயும் போய் சும்மா தான் இருக்கணும். இங்கேயும் வண்டிக்குள்ளே சும்மா தானே இருக்க போகிறோம். ஏதாவது மொபைல் வண்டிக்கு இருக்கலாம், அப்படி இல்லைனா சும்மா இங்கே பக்கத்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் சொல்லி மேடம் நான் இருந்துக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு மத்தியானம் சாப்பிடல, ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காஃபியை குடிச்சிட்டு என்னை பக்கத்தில் ஏதாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எப்படியும் 10 மணி இல்லை 11 மணிக்கு முடியும்னு நினைக்கிறேன். மணி 4 மணி ஆச்சு. ஸோ அதனால் 5-6 மணி நேரம் தானே. ஸோ வெயில் இல்லை, அதனால் வண்டியில் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணிக்கலாம். கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டு எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டியில் உள்ள சாமானை ஃபுல்லாக இறக்குனேன். லாஸ்ட் வரைக்குமே சாமான் தான் வண்டியில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மெடிசன் வாங்கி கொடுத்துருந்தேன் மேடத்துக்கு. அப்போ என் பைசாவில் தான் வாங்கினேன், 17 ரியால். அதுக்கப்புறம் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தேன். நான் வெளியே போயிருக்கல, கார்டு வந்து என்கிட்ட இல்லை, மேடத்துட்டு இருந்துச்சு. அதனால் 37 ரியால். அப்போ அந்த பைசா எவ்வளோன்னு கேட்டாங்க, 37 ரியால் சொன்னேன். ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 ரியால் சேர்த்து போட்டு எனக்கு 50 ரியால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைசா வாங்கிட்டு இப்போ வெயிட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம் தெரில, போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பக்கத்தில் போயிட்டு பார்க்கணும். இங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்திராவாக இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதாவது டைம் பாஸ் பண்ண முடியும் தான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் வண்டியில் வந்து வெயிட் பண்ணணும். ஏரியா ஃபுல்லில் பாருங்கள் இஸ்ரா தான். அதிகம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிஸ் தான். ஏன்னா பாகிஸ்தானிஸ் தான் இங்கே கிரிக்கெட்டும் அதிகமாக விளாடுவாங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாக. நான் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய இதில் வந்திருக்கேன். எல்லா டைமுமே அவங்க விளையாடுறதை இங்கே நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். சரி போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரிமால்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர. ரிமால்லேருந்து லாஸ்ட்டு எண்டுக்கு வரணும். ஃபுல் இஸ்ரா தான். ஸோ இந்த மாதிரி இஸ்ராவில் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வீக்லி 1 டைம் தான் வருவாங்க. வர டைம் பார்த்தீங்கன்னா இஸ்ரா க்ளீன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகையில் குப்பையாக்கி போடுவாங்க, அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ யாரும் வந்தால் இஸ்ராவை ரெடி பண்ணி கொடுக்கணும். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்துக்கலாம், அப்புறம் ஃப்ரீடமாக இருந்துக்கலாம், ஃப்ரெண்டு ரூமுக்கு போய்க்கலாம். ஏன்னா பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்டு கிடப்பாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சூடானி ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இந்த இஸ்ராவில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பாகிஸ்தானிஸ். நம்ம இந்தியாவில் உள்ள வந்து நம்ம தமிழ்நாடு கேரளாலாம் ரேர் தான், அந்த அளவில் இங்கே கிடையாது, கம்மியாக தான். அவுட்ரு ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்த ஒரு ரைட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடு. நம்ம ஊரில் இந்த முள் தான் அதிகம் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு இப்படி வர்றதுனால இப்படி தெரியுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடு லாஸ்ட் வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா இஸ்திரா. ஸோ வழி பார்த்தீங்கன்னா தப்பாக போய்கிட்டு இருக்கேன்.
பெட்ரோலை போட்டுட்டு வந்து வெயிட் பண்ண வேண்டியது தான். வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா வண்டிக்குள்ளேயே இருக்கணும், ஏதாவது சும்மா மொபைலையும் நோண்டிக்கிட்டு இருக்கணும், அதான் கொஞ்சம் போர் அடிக்கும். இதுவே இங்கே யாராவது தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்க யாராவது ஒர்க் பண்ணால் சரி பேசி துணைக்கு ஆள் இருக்கும். இங்கே தான் யாரையுமே பார்க்க முடியாத. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்லி பங்களாதேசி, அப்படி இல்லைன்னா பாகிஸ்தானி தானே. இங்கே ஏதாவது ஒரு கிரவுண்டை கண்டுபிடிச்சோன்னா அங்கே ஆள் இருப்பாங்க, விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சூடானிஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க நிறையா. ஏன்னா அவங்க தான் குளிரையும் வெயிலையும் தாங்கக்கூடிய சக்தி. ஏன்னா இங்கெல்லாம் கைமா அந்த ஒட்டகம்லாம் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த வளர்க்குறது இடம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு காற்றுன்னு சொல்லி ஒரு வரும், சிட்டிக்குள்ளே நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி அவுட் சைட்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். அப்போ நான் பார்த்தீங்கன்னா 2016 இங்கே ஒர்க் பண்ணல, அப்படி தான் இங்கே சூடானி தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பார்க்கலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மூஞ்செல்லாம் அப்படியே மண்ணு காற்று நிறைஞ்சி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் செட் ஆகும் இந்த மாதிரியே ஒர்க் பண்ணுறது. நம்மளை மாதிரியாலாம் நம்ம தமிழ்நாடோ கேரளாவோ யாரும் வந்தாலும் இங்கே ஒர்க் பண்ண முடியாது கஷ்டப்பட்டு. இந்த மாதிரியா ஒட்டகம் வளர்க்குறதுல இந்த மாதிரி இஸ்திராவில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இஸ்திராவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளதாக இருக்க போகிறோம், அப்புறம் க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போல வந்தது இந்த ரைட்டில் தான் இருக்குது நம்ம இஸ்திரா லாஸ்ட்டு. பட் நம்ம போகிறது லெஃப்டில் வெளியே போகிறோம் பெட்ரோல் போட. பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து அவுட் ஆஃப் சிட்டி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெட்ரோல் பம்ப் கிடச்சிது. இங்கே பெட்ரோல் போட்டு ஏதாவது ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படி இல்லைனா அல்பேக்கில் போயிட்டு ஏதாவது பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே போயிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடித்ததே வயர் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எதுவுமே சாப்பிட தோணலை. சம்டைம் மேடமே ஏதாவது தருவாங்க, பார்க்கலாம் எப்படின்னு. ஏரியாவுக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா பைக் ஓட்டலாம், 4 டயர் வச்சு பைக் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 2க்கு எடுத்துகிட்டு பைக் ஓட்டிக்கலாம், அப்புறம் குதிரை சவாரி போகலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான். ஏன்னா இந்த இஸ்திரா ஏரியா வந்து மெயின் ஏரியா. ஸோ அதனால இங்கே வந்து அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குதிரை தான். அதுக்கப்புறம் அந்த பைக்கு 4 பேர் வச்சு ஓட்டுவோமே அந்த பைக். 2க்கு எடுத்தால் 30 ரியால் இல்லை 40 ரியால் தான். அப்புறம் இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இது எல்லாமே இந்த 2 பைக் தான். ஸோ சூடானி தான் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே 2 பைக்ஸ். ஸோ எடுத்து ஓட்டன்னா ஓட்டிக்கலாம், ½ அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி உண்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே. சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கணும், அப்படியே சுற்றி பார்க்கலாம் சொல்லி நேராக வந்துட்டேன். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். 2க்குன்னா எவ்வளோ வந்துச்சு. மேக்ஸிமம் சின்ன குழந்தைய தான் அதிகபட்சம் இந்த ஏரியாவுக்கு வந்து ஓட்டுவாங்க. நம்மளும் ஓட்டலாம், அந்த பைக் ஓட்டினா செம்மையாக இருக்கும், செம்ம ஸ்பீடாக போகும் இந்த பைக்கு. ஸோ உள்ளே வந்துட்டோம் பாருங்கள், இது எல்லாமே 2 பைக் தான். ஸோ 2 பைக்கு, அதுக்கப்புறம் குதிரை. இந்த குதிரை கூட்டு வராங்க பாருங்கள். ஓட்டுறது ஃபுல்லாமே கண்ட்ரோல் ஃபுல்லாமே சூடானிஸ் தான். குதிரை உதீர். ஸோ பார்த்தா தெரியும் குதிரை எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். السلام عليكم مدير. كيف الحال؟ كم فلوس مدير هذا؟ 15 ريال. كم ريال؟ 15. 15. هاي كم ساعة؟ كبيرة. كم ساعة؟ فرة كبيرة. ايوه 15 ريال بس. هاي كويس 100. خلاص انا سوق دباري انا يجي. لا على كيفك بمزاجك. ஓகே மதீர். ஸோ பார்த்தீங்கன்னா 15 ரியால் தானம்மா. நான் கூட பைசா அதிகம் இருக்குன்னு நினச்சேன். 15 ரியால் தான். ஸோ அடுத்த ஒரு குதிரை வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூடானி தான். எவ்வளோன்னு கேட்போம் அப்படிங்காரு. குதிரைக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், பட் இருந்தாலும் என்னத்தை போட்டு குதிரையில் போவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூடானி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸ் பைக் எனக்கா இருக்குது. சின்ன சின்ன பசங்களை அதிகமாக கூட்டு வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க 10 ரியால் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 15 ரியால்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டார்ட்டில் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் 5 ரியால் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. 5 ரியால் போதும் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க. 15 ரியால் சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு ஆள் 10 ரியால் சொன்னாங்க. நமக்கு 5 ரியால் கொடுத்தாலும் போதும். ஸோ அப்படியே ஜாலியாக என்டர்டைன் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியாக அந்த இடத்துக்குலாம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ தனியாக வந்துட்டு என்னத்தை என்ஜாய் பண்ண போர் தான். ஃபேமிலியாக வரணும் வீக்கெண்டில்,
ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஒரு சின்ன பையன் பாருங்கள் பைக் என்ன ஸ்பீடாக ஓட்டுறான்னு. என்ன ஸ்பீடில் போகிறா பாருங்கள் அந்த குட்டி பையன். ஸோ ஓட்டுறது எல்லாமே குட்டி பையன். இன்னொரு பையன் வர்றேன் பாருங்கள். மேக்ஸிமம் அரப்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி கடுமையாக ஓட்டுவாங்க. அது காராக இருந்தாலும் அப்படி தான், பைக்காக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக், இந்த சின்ன பசங்க ஓட்டுறது பைக் ஓட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இதுக்கு பைக் ஓட்ட எவ்வளோன்னு தெரில. ஸோ குதிரைக்கு தான் பார்த்தீங்கன்னா 15 ரியால் சொன்னால். இப்போ போயிட்டு ஸோ அவங்கள்ட்ட பைக் ஓட்ட எவ்வளோன்னு கேட்போம். 10 ரியால்லாம் எப்படி ஓட்டி பார்க்கணும். ஸோ அந்த பையனை பாருங்கள் எப்படி ஓட்டுறா பாருங்கள். குட்டி பையன் தான், செம்ம ஸ்பீடாக ஓட்டுறா பையன். 2 பேருமே செம்மையாக ஓட்டுறாங்க பைக். பைக் வந்து என்ன ரேட்டுன்னு கேட்டு பைக் ஓட்டுவோம். அன்றைக்கி கண்டிப்பாக ஓட்டி ஆகணும். பைசா எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 10 ரியால், 10 ரியால் கிட்ட 10 ரியால் வரைக்கும் கொடுக்கலாம். பார்க்கலாம், 10 ரியாலுக்கு மேலாம் அதிகம். சொட்டரை போட்டுட்டு போகலாம். வெளியே வந்து கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி தான் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரியால் கொடு, நான் ஒன்று கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ 10 ரியால்லாம் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த வண்டியை போய் பார்த்து வரலாம். ஸோ இதுக்கு எவ்வளோன்னு கேட்டு வந்துடுவோம். سلام قلبي هذا كم فلوس؟ هذا ربع ساعة 40 ريال. ربع ساعة. இது பார்த்தீங்கன்னா ரூபா சா 40 ரியால். ரூபா சானா அரை மணி நேரத்துக்கு 40 ரியால். ஸோ குதிரைனா 10 ரியால் தான். ஸோ எல்லா வண்டிலையும் பார்த்தாலே தெரியும், கீழாம் போட்டு வச்சுருக்காங்க. வண்டி பாருங்கள் பாலைவனத்தில் போட்டு எப்படி இருக்குதுன்னு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பறந்துடலாம், செம்ம ஸ்பீடாக போகும். ஸோ குதிரையில் போகலாம், 10 ரியால் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் வேண்டாம். முதிர். ஸோ இப்போ இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இவங்க எத்தனை ரியால் வாங்க. முதிர் அதை கம் 10 ரியால். இந்த சுதானி मुझे सोइए पुलिस माफ़ी जी कम सर यार माफ़ी जी असरा सा कम सर यार ما في مشكلة على حالك ولا سوا سوا؟ أيوة ما في مشكلة. واحد حالك ولا سوا سوا؟ ها؟ ولا يك سوا سوا ولا على حالك؟ حالة رو ما في مشكلة؟ لا لا كيف رو فوق؟ يجي هنا. يا مدير يلا سوي أنا رو فوق. خلي بعدين يركب على بعدين نركب. أول روح فوق روح فوق. ما في خوف ما في خوف. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குதிரையில் ஏறிட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சொன்னாடி தான் 5 ரியால் கேட்டார். ஸோ 5 ரியால்லாம் பரவாயில்ல ஒரு ரவுண்டு. ஸோ அவன் தனியாக போகிறேன் கேட்டான். தனியாக போக எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அது வேறு, இந்த குதிரையை பார்த்தாலே கடுமையாக பயமாக இருக்குது, அது வேறு. ஸோ அதனால் ஏரியாச்சு குதிரையில். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 ரியால் தான் இப்போ குதிரையில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் காருக்கிட்ட வந்துடுவாங்க. मुदीर हाल और बैदन मुश्किल है எம்செக் ஸோ என்னைய பார்த்தீங்கன்னா தனியாக ஓட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் தான் குதிரையை தனியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் கூட வராரு. சரியான குதிரை, நல்ல பெரிய குதிரையாக இருக்குது. இங்கே போ ஏல்ல எமீன். ஸோ அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒன் சைடாக என்னைய பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் கூட தான் போகுது, தனியாக ஒன்று போகல. கலாஸ் முதிர் அதை செய்யாரா? கலாஸ் முதிர் أيوة بس هذا سيارة كلاس ما في روح مدير صورة أيوة مدير كلاس كلاس مدير بس صورة روح بعدين أنا هوب بعدين أنا تي குதிரைலாம் எப்படி ஓட்டுதாங்கன்னு தெரியல. ஸோ வேகமாக போயில பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அவர் ஓட்டு கொஞ்சம் வேகமாக ஓட்ட சொன்னால் கீழே விழுத மாதிரி தெரியுது. ஸோ அங்கே உள்ள குதிரையை பாருங்கள் வேகமாக போகுது. எல்லாம் பற்றி செய்யார கறி ப்ரோ ஓகே கலாஸ் ஆதி போடு. பயமாக இருக்குது. ஸோ அந்த பைக் எப்படியா ஓட்டுன்னு ஆசை. ஸோ சவுதிக்கு வந்து இப்போ தான் முத பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பைக்கு தான் ஓட்டணும் நம்ம. சரியா உள்ள குதிரை எப்படி இறங்க போகிறது தெரியல. கலாஸ் முதிர் கலி ஓகஃப் சுக்ரன் ஹபீபி எல்லாம் போயிட்டாங்க அந்த குதிரையில். பட் எனக்கு கையில் மொபைலை வச்சுருக்கனால போக பயமாக இருக்குது. ஏன்னா
அவங்களுக்கு பழக்கம் குதிரையில் ஏறி. நமக்கு முன்ன குதிரையில் ஏறி பழக்கமே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து கூட நான் குதிரையில் போனதே இல்லை. ஸோ பாருங்கள், அந்த அரப்ஸ் வந்து சிங்கிளாக போகிறாங்க பாருங்கள். சூப்பராக ஓட்டுதாங்க அவங்க குதிரை, செம்ம ஸ்பீடாக ஓட்டுதாங்க. இந்த சின்ன பையன் பாருங்கள், அவனும் தனியாக தான் ஓட்டுறான். ஸோ அவங்க இங்கே குதிரை சவாரிலாம் ஈஸி தானே. நம்ம ஊரில் ஏதாவது எங்கேயாவது வெளியூருக்கு போனால் தான் குதிரை ஓட்டுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா குதிரை கிடையாது, பாதி கழுதையை தான் கொண்டு வந்து தருவாங்க. கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க அது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை சின்ன பசங்க செம்மையாக ஓட்டுதாங்க. ஸோ ஒரு சூடானி பார்த்தீங்கன்னா 10 ரியால் சொன்னாங்க. ஸோ இன்னொரு சூடானி வந்துட்டு சரி 5 ரியால் கொடுடி போதும், ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறேன்னாங்க. ஒரு ரவுண்டா போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு எனக்கு பாதியே போதும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து இறங்கிட்டேன். ஸோ அதுவே நல்லா தான் இருந்துச்சு குதிரையில் போக. ஆனால் ஸ்பீடாக போச்சுன்னா மொபைலை பிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு பயம், எங்கேயாவது கொண்டு ஓடிருப்போன்னு. என்ன குதிரை ஓட்டினது இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த அரப்ஸ் ஓட்டுதாங்க குதிரை, செம்மையாக ஓட்டுதாங்க. சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்ட, பைக் ஓட்டெல்லாம் சூப்பராக ஓட்டுதாங்க. சரி அவ்வளோதான், பார்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணியாச்சுங்க. வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே போயிட வேண்டியதான் இஸ்ராவில் போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் சின்ன பசங்களை குழந்தைகளை கூட்டு வரணும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பைக்ஸு அப்புறம் அந்த குதிரை ரைடெலாம் போக. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுலாம் அதிகம் இல்லை, 5 ரியால் தான் கேட்காங்க. 15 ரியால் சொல்கிறாங்க. நம்ம பேசணுன்னா நம்மள மாதிரி அஜ்னபிக்கெலாம் 5 ரியாலே போதும். ஸோ அந்தளவு தான் இருக்குது. அவ்வளோதான், வந்துட்டோம் ஹைவேக்கு. ஸோ இப்போ யூட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். ஸோ அடுத்து ரைட் சைடு தெரியுது பாருங்கள், ஆப்போசிட்டில் அங்கேயே இதே தான் குதிரை பைக்கு. பட்டு குதிரையை விட அந்த பைக் ஓட்ட நல்லாயிருக்கும். ரைட் சைடு தெரியுது பாருங்கள், அங்கே ஆளே இல்லை யாருமே. இருந்தாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரியாலுக்கு ஒட்டகம் வாங்கியிருக்கலாம். ரைட் சைடு கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள், கைமா கணக்கா. ஸோ இங்கே தான் வளர்க்குறாங்க ஒட்டகம். வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே சுடானிச்சுலாம். ஸோ இருந்தால் வாங்கலாம் பார்த்தேன், இல்லை அவ்வளோதான், போயிட வேண்டியதான். ஸோ ஒட்டகம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்பு கலந்துருக்கும் அதில். குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக தெரியும். அது மாதிரியா ஒட்டகப்பாலை சூடாக்காமல் அப்படியே குடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. நான் 2017 சவுதி ஒர்க் பண்ணும்போது நிறைய குடிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒருக்கா கூட ட்ரை பண்ணவே இல்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ அவ்வளோதான், மறுபடியும் போயிட்டு அங்கேயே போய் வெயிட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் சுற்றியாச்சு. ஸோ அடுத்து போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான். இன்னும் அவுட்டருக்கு போனால் நமக்கு நிறைய கிடைக்கும். ஒட்டகம் நிறைய வளர்ப்பாங்க. இது வந்து நார்மலாக தான். ஸோ இதை விட கொஞ்சம் அவுட்ரு இருக்குது, அங்கே போனால் செம்மையாக இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படியே வெளியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு நேராக இஸ்ராக்கு வெளியே வந்துட்டேன். ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணுறேன். மேடம் சொல்லிட்டாங்க, நீ வீட்டுக்கு போ, ஏன்னா லேட் ஆகும், நீ வீட்டுக்கு போ, நான் கால் பண்ணுறேன் அப்போ வாங்கிட்டாங்க. சரி மேடமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணிக்கு முடியும்னு நினைக்கிறேன். சரி கொஞ்ச நேரம் சுற்றிட்டோம். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இஸ்ராலேருந்து போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணி இல்லை 1 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் நீ வந்தால் போதும், இப்போ வேஸ்ட்டாக நீ வெயிட் பண்ண வேணாம், கிளம்பு அப்படின்ட்டாங்க. சரி நமக்கும் நல்லது தான், வெயிட் பண்ணி இருக்காது வேணாம், நல்லா கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கிளம்பி போயிட்டோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா 9 மணி 10 மணிக்கு திரும்ப வந்துடுவாங்கன்னா இங்கே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எப்படியும் 1 மணி 2 மணி ஆகும்னு நினைக்கிறேன். சரி அப்போ ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.